இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 6ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1-15 மற்றும் 25 முடிய. அந்நாள்களில் ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாள்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொடுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருக்கும் பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது. நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கையில் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்திருக்கின்றீர். உமது முன்னினின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 50. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி.
கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்குகின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி: கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன். பல்லவி: கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 11-13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நல்லது செய்தால் உயர்வடையலாம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த தொடங்கினால் வாழ்நாள் போதாது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 50 கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்ற அழைப்பினை கொடுக்கிறது. ஆசாப்பினால் பாடப்பட்ட திருப்பாடல் 50 உண்மையான வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி கூறுகிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் அடுத்தவரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஆசாப் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்ற அழைப்பினை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு பலி செலுத்துவதை பற்றி வாசிக்கிறோம். கடவுள் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் கடவுள் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவன் நல்ல மனத்தோடும் நம்பிக்கையோடும் காணிக்கை செலுத்தவில்லை. ஒருவேளை அவன் நல்ல மனத்தோடும் நம்பிக்கையோடும் காணிக்கை செலுத்தியிருந்தால் கடவுள் அவனது காணிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பார். இதனால் காயின் தன் சகோதரன் ஆபேல் மீது பொறாமை கொண்டு அவரை கொன்று போடுகிறான். கடவுள் தன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காயின் சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு ஏற்ற காணிக்கை செலுத்தியிருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யாமல் ஆபேல் மேல் பொறாமை கொண்டு அவரை கொன்று போடுகிறான். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு அடைந்த வளர்ச்சியை கொண்டு அவர் மீது பொறாமை கொண்டு பரிசேயர்கள் அவரிடம் அடையாளம் கேட்கிறார்கள். இயேசு எத்தனையோ அருமடையாளங்களை செய்திருக்க அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவரிடம் வானத்திலிருந்து அடையாளம் கேட்டார்கள். இதனால் இயேசு அவர்களிடம் எந்த ஓர் அடையாளம் தரப்படாது என்று
உறுதியாக சொல்கிறார். உள்ளத்தில் வெறுப்பையும் பகைமையும் வைத்துக்கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் விரும்புவது நல்லுறவையும் நன்றி பலியுமே என்று தூய மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, அதிகாலை திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக பெரியவர் ஒருவர் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே கோவிலின் பின்பக்கம் போய் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு பக்கத்தில் சக்கர நாற்காலியில் ஒரு இளம்பெண் வந்து அமர்ந்தார். அவரது முகத்தில் செயற்கை சுவாசம் வழங்கும் வெண்டிலேட்டர் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. வெண்டிலேட்டர் பழுதடைந்தாலோ அல்லது அதிலுள்ள மின்கலத்தின் ஆற்றல் தீர்ந்து போனாலோ அந்த இளம் பெண்ணுக்கு பிரச்சனைதான். ஆனாலும் அவர் எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். இதை கவனித்த பெரியவர், இந்த பெண்மணியின் உடலில் அவ்வளவு குறைபாடுகள் இருந்தபோதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். நானோ எல்லாம் நன்றாக இருந்த போதும் கடவுளுக்கு நன்றி செலுத்த மறக்கின்றேனே என்று தன்னையே நொந்து கொண்டார். கடவுள் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொன்னால் அதை விடவும் சிறந்த பலி எதுவுமே இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது இன்னும் நிறைவாக ஆசிகளை பெறுகின்றோம் என்று ஆன் ஓஸ்கம்ப் என்பவர் கூறுகிறார். இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பல விதங்களில் நமக்கு நன்மைகள் செய்யும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நேரிய உள்ளத்தோடு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவோம். வெறுப்பினை தவிர்த்து அன்பினை விதைப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.